ஹாய்டா, இன்னைக்கு நான் பார்க்க போகிறது வீமினுடைய ஒரு மினி எபிசோட் ஓகேவா? 5 பார்ட் மட்டும் இருக்கும். இது நேம் வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபேன்சி ஆப்ஷன் வித் மீ ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் தான். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஆஃபீஸ் ரூம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பாசனை பின் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ளீஸ் டைம் நான் சொல்கிறது கேளுங்க சொல்கிறாங்க. என்னாச்சு உனக்கு சடனாக ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா? ஆஃபீஸில் பாசன் கேட்குறாங்க. இங்கே பாருங்க ப்ராமிஸாக எனக்கு உங்களோட ஃபேன்ஸ்னு தெரியாதுடி. எனக்கு அவள் தெரிஞ்சுக்கப்புறம் என்னால் நிம்மதி தூங்க முடியாட்டி 1 வீக்காக நான் உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஒர்க்கில் பிஸியாக இருந்தீங்க. அந்த ரீசனால் தான் உங்கள்கிட்ட பேச முடியாட்டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இதே நம்ம ரிலேஷன்ஷிப் என் பண்ணிடலாமே சொல்கிறாங்க. இப்போ டைம் பார்க்குறாங்க. அது எப்படி என்னோட எப்படி நிவான் பண்ணுவா கேட்குறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் லவ் பண்ணல, நானும் லவ் பண்ணல. நம்ம இருக்கிற ரிலேஷன்ஷிப்போட நேம் கூட வெளியே சொல்ல முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நம்ம இருக்கிறது ஒரு பெனிஃபிட் லைஃப் ஓகேவா சொல்கிறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பாருங்க உங்களுக்கு என் மேலே வந்துட்டு அப்சஷன் மட்டும்தான் ஓகேவா? அது போயிடும் ஒன் டே. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. கோயிலோட பெஸ்ட் ஃப்ரெண்டு செகண்ட் அவள் பியூர் ஹார்ட்டு. அவள் ஹார்ட் ப்ரோக் ஆகுது. நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவள் சின்ன வயசுல லவ் பண்ணிட்டா. ஒரு பர்சனை பிடிக்கும்னு சொன்னா நேம் கூட சொல்லாமல் இருந்தா. அது நீங்கள் தெரியல என்னால் தாங்கிக்க முடியலட்டே. இந்த 1 வீக் எனக்கு கில்ட்டினஸ் தூங்க கூட முடியலட்டே. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு ஃபேவர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கேட்டது நானும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டேன்டே. இதுவே போதும்னு நினைக்கிறேன். இதோட என் பண்ணிக்கலாமா டே ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் கெஞ்சிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஜிம்மில் டேடா ஓகேவா? டே பார்க்குறாங்க. நான் இல்லாமல் ஒரு பர்சனெல்லாம் உன்னால் இருக்க முடியுமா கேட்குறாங்க. டே சொல்கிறாங்க. நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமா? அதை சொல்கிறாங்க. பாருங்க டே நான் வந்துட்டு உங்களோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன். நீங்கள் கேட்குறீங்க இந்த எவ்வளோ டேஸ்ன்னு கேட்டு எனக்கு கான்ட்ராக்ட் பண்ணி என்ன சொன்னீங்க உங்களுக்கு சொல்கிறாங்க. நான் தான் இந்த கான்ட்ராக்ட் பிரேக் முடிக்கலையே சொல்லி கேட்குறேன். கான்ட்ராக்ட் முடியல சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு மேரேஜ் ஆக போதுட்டே. அது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒயன் கூட ஓகேவா? என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாட்டே. ஒயனுக்கு ஒரு விஷயத்தை அப்படி பண்ணுறதுனால ஏற்றுக்க முடியல. வேறு யாருன்னா கூட நான் இந்தளவுக்கு ஹார்ட்டாக இருக்க மாட்டேன். அது என் ஒயன்ட்டே. என்னால் தாங்கிக்க முடியல. அவர் ரொம்ப லவ் பண்ணுறாட்டே. உங்களை பேசிட்டே அவள் ஹார்ட்டாக பார்க்க முடியாது. இதை என் பண்ணிக்கலாமே. நான் வேணா மணியே கொடுத்துருப்பேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னு கேட்குறாங்க. உடனே மணி கேட்டு நான் சொல்லிட்டாங்க. சரி டே உங்களுக்கு என்ன வேணும் கேட்குறாங்க. எனக்கு நீ தான் வேணும், நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் டே போதும் டே 6 மந்த்துக்கு மேலே இருந்துட்டோம் டே போதும் டே இதோட விட்டுருங்க. ப்ளீஸ் டே உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது. அது என் ஒயின் கூட அவர் ரொம்ப லவ் வச்சுருக்காங்க மேலே. ப்ளீஸ் டே என்னால் இதுக்கப்புறம் உங்க கூட இருக்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சார் ஜிம்மி நான் செஞ்சுட்டு இருக்காங்க டேக்கிட்டேன். இப்போ ஒரு கார் சைடு பார்க்கண்ட ஒரு காரில் ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா. கன்ஃபர்ட் இயர்ஸ் இல்லை அப்படி இருக்கவே இருக்காது. இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஜியா சொல்கிறது போய் ஜியா சொல்கிறா டே வந்து சீட் பண்ணுறான்னு சொல்கிறது. ஜிமின் வந்துட்டு ஜிமி எப்படி எனக்கு சீட் பண்ணுவான். எல்லாமே அப்படி இருக்காது. அவன் ரொம்ப நல்லவன். அவன் ரொம்ப அப்பா மேலே பையன்ல ரொம்ப பாசம் எப்படியாக்கு பாசம் ஏங்கிற ஒரு பையன். அவன் மேலே பண்ண மாட்டான். அவங்கள எவ்வளோ பாசம் வச்சுருக்கான். அவன் ரொம்ப நல்ல பையன். அப்பெல்லாம் பண்ண மாட்டான். எது தப்பாக எதை அவள் பார்த்துருக்கான். அவள் கொடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஃபேக் தான். ஃபேக் மட்டும்தான். இல்லை அது ஃபேக் தான். இல்லவே இல்லை எனக்கு தெரியல. நான் ஜிம்மிட்டு கேட்குறேன். கண்டிப்பாக டேக்கிட்டு கேட்டால் உண்மையை சொல்லுவாங்க. ஒரு எடிட்டிங்காக இருக்கலாம்ல, அந்த ஃபோட்டோ எடிட்டிங்காக இருக்கலாம். நான் பார்க்குறதுல பொய்யா இருக்காங்க. எனக்கு 2 வீக்ஸில் மேரேஜ் ஆக போகுது. அது எப்படி இன்னொரு பர்சன் கூட அதுவும் அவள் சொல்கிறா ரொம்ப டேஸாக அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இல்லை வாய்ப்பே இல்லைல்ல. எனக்கு தெரிஞ்சு ஜிம் பண்ண மாட்டேன். அவன் ரொம்ப பாவம். அவன் அங்கிள் ஆண்டி அவள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க பாவம். அப்படி கூட நான் எவ்வளோ மணி கொடுத்துருக்கேன் வேணாம்னு சொல்லுவான். நாங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ண நமக்கு ரெடியாக இருந்திருக்கோம். அப்படி கூட அக்செப்ட் பண்ணிக்காத ஒருத்தன் போயிட்டு எப்படி இப்படி பண்ணுவான். அந்த மாதிரி இருக்காதுல்ல. ஏன் ஜிம்மி போய்ட்டு மணிக்காக அப்படி பண்ணா நான் நோனும் அது தப்பு. அப்படி இருந்து நான் யோசிக்கக்கூடாது. என் ஜிம்மி பியோர் அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணு அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கா காரில். வேறு நம்ம ஒயண்டா ஓகேவா? ஒயண்டா அழுதுட்டு வந்துருக்கா. தேவும் சரி யாரையும் கூட டச் பண்ண மாட்டாங்க. யார்கிட்ட அவங்க அந்த மாதிரி அழுதுக்க மாட்டாங்க. ரொம்ப பியூராக இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அப்படியே நான் யோசிக்க கூட முடியாது. டேக் கண்டிப்பாக இருந்து லவ் பண்ணுறாங்க. சின்ன வயசில் டேவ் பண்ணேன். அது டேக்கு தெரியுமா தெரியாதுன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். அதுதான் எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இவனோட அப்பா அம்மாவுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற பாண்டிங் இருக்குது. அது பிரேக்காக கூட அவங்க நினைப்பாங்க. கண்டிப்பாக டீ வந்து எனக்கு சொந்தமான பர்சன் அப்படிலாம் இருக்க மாட்டாங்கல்ல. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு ஆல்ரெடி. அவருடைய கையில் ரிங்கு போட்டிருக்காரு. எப்படி இருக்கப்போ எப்படி அவள் தப்பாக பண்ணிச்சுட்டா. இதை நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணி அவங்க இல்லைனாக்கா என்ன நிம்மதி போயிடும் அப்படி சொல்லிட்டு வயன் அப்படி தாங்க ஃபோட்டோ வகையில் பார்க்குறா. இது எடிட்டிங் தான் சொல்கிறா. ரியல் ஃபோட்டோ தான். ஆனால் எடிட்டிங் சொல்லிட்டு அவன் மனசு அவளையும் தைரியப்படுத்துக்கிறா. ஏன் சொல்கிறது பொய்யா தான் இருக்கணும். அவளுக்கு அவள் கண்டிப்பாக பொய் தான் சொல்கிறா. அவளுக்கு பொறாமல் என் மேலே அதாண்ட போய் சொல்கிறேன். என்ன ஹார்ட் பண்ண நினைக்கிறேன். அழ வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வயனை அழுதுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஆஃபீஸ் பார்த்தா ஜிம் டைம் ப்ளீஸ் போதும் இதில் ஸ்டாப் அடிக்க வந்துட்டு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் இதை ரெண்ட் பண்ண நினைக்கிறேன் டே சொல்கிறாங்க. ஆனால் என்ன ரெண்ட் பண்ண முடியாது ஜிம்மின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ப்ளீஸ் டே சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன் கான்ட்ராக்டில் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் நீங்கள் கூட சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜிம்மி ரொம்ப கஷ்டமாக இருக்கட்டே. எங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இப்படி சொல்கிறப்ப எனக்கு தப்பாக தெரியல. ஆனால் இப்போ இந்த வருஷம் ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக சொல்கிறாங்க. இப்போ இருக்காலும் டிஸ்கஸ்டிங்காக இருக்கா அப்படி கேட்குறாங்க. எனக்கு சார் அவ்வளோ பர்சன்டே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இதுக்கப்புறம் கூட இருக்க முடியாது. ஐம் பெக்கிங் யூ ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. என்னால் ஒரு பர்சனை வந்து யோசிச்சு பார்க்க முடியும். உன்னை தாண்டி எப்படி சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒயனுக்கும் சொல்கிறாங்க. அது என் அப்பா அம்மாவோட விஷயம் ஓகேவா? என் அப்பா அம்மாவுக்கு ஒயனை மேரேஜ் பண்ணிக்கிறது விஷயம் ஓகேவா? அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் ஒயனை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பேன். ஆனால் என்னோட மற்ற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம ஷேர் பண்ண நினைக்கிறது உங்ககிட்ட தான்.
உன்னை தாண்டி எல்லாம் வேறு பர்சனாலிட்டி அப்படி பார்க்க முடியாது சொல்லிட்டாங்க. இல்லட்டி நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க, ஓகே உங்களுக்கு எவ்வளோ அப்ரெஷனாக இருக்குது, அந்த ரீசன் அப்படி இருக்கீங்க, மற்றபடி அது இல்லை. கொஞ்சம் டேஸ் நான் உங்கள்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் ப்ளீஸ் புரிஞ்சுக்காங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது, நீங்கள் வந்துட்டு ஒயனை வந்து ஒயனை வளர்த்திட்டு வர முடியாது, எனக்கு ஒயன் ரொம்ப பியூர் ஆட்டது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க எனக்கு தெரியும், நான் வேலை சீட் பண்ணி வேலை மேட்ச் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. அது எப்படி என்ன பேசுகிறீங்க, வேலை மேட்ச் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க, டேக்கு என்ன சொல்ல தெரியலான்னு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிங்க, உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களை சுற்றி உங்களை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ரொம்ப பேர் தப்பு பண்ணிச்சுக்கிட்டே ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இன்னொரு பர்சன் அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, இல்லீகல் அஃபேர். அது சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கட்டே, அப்படி பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. ஒரு பர்சனுக்கு ட்ரூவாக இருக்கணும், அவங்க பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நம்ம அவங்களை பிடிக்கலாம் கூட டேரெக்டாக சொல்லிட்டு போயிருங்க, தவிர அவங்க பிஹைண்ட் தப்பு பண்ணக்கூடாது ஓகேவா. அவங்க அவங்க இன்னசென்ட் சொல்கிறது ஹர்ட் பண்ணக்கூடாது ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜிமின் டேக்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஆனால் என்னால் நிலைமை வாழவே முடியாது எப்படி சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் லவ் பண்ணல, செகண்ட் உங்கள் பேரண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ ரிலேஷன்ஷிப்பில் எதுவும் தெரிஞ்சாலே எல்லாரும் தப்பாக பார்ப்பாங்க இதோட என் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருக்கிற விஷயத்த தெரியாமல் மாறிச்சிடலாம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. வேர்ல்டு ஹார்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் என் பண்ணிடலாம் ஓகேவா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நானே இதோட இன்னைக்கு மீட் பண்ணது கடைசி கூட இருக்கட்டும் நான் உங்களுக்கு மோன் பண்ண நினைக்கிறேன் ப்ளீஸ் அப்படி ஜிம் தான் கெஞ்சிட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க. எனக்கு உன்னால டச் பண்ணாமல் ஒரு ஃபீல் பண்ணாமல் உன்னை பார்க்காம இருக்க முடியாது, என்னை இது மட்டும் ஃபீல் பண்ணுறா, நல்லா பார்த்துக்கலையா அப்படி கேட்குறாங்க. நமக்கு எந்த படம் என் கூட இருக்கா கேட்குறாங்க. நீங்கள் எந்த படம் கூட இருக்க மாட்டேன், நீங்கள் வந்துட்டு அவங்க விட்டு போகிறதுக்கு என்ன சொல்ல பண்ண என்ன சொல்லுங்க நான் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் லெட் மீ கோ அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவனை விட்டு போக விடுங்க சொல்கிறாங்க. பட் ஐ நெவர் லெட் யூ கோ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேங்க் சொல்கிறாங்க. நான் உன்னை விட்டு போக விட மாட்டேன் ஜிமின், நீ கூட தான் இருக்கணும் ஓகே, லிஸ்ட் ஆஃப் வரைக்கும் நீ கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல, டேவோட அந்த இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறீங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க ஓகேவா, அப்போ ரிலேஷன்ஷிப் இருக்கவே கூடாது, அது ரொம்ப ரொம்ப தப்பு சரியாக சொல்கிறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அப்பா அம்மா நீங்கள் ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும், ஒயினை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும், என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆகிடும் சொல்கிறாங்க. ஓ சார் உங்களை பற்றி யோசிக்கிறீங்க, என்னை பற்றி யோசிக்கிறீங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்க நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. டேக்கிட்ட ஆன்சரே இல்லை அது சொல்லிட்டாங்க. சொல்லுங்க உங்களுக்கு எம்எல் லவ் இல்லை உங்களுக்கு எம்எல் அப்சஷன் மட்டும்தான் ஓகே, அது ஒன்றே போயிடும் புரிஞ்சுக்கோங்க. அது போயிட்டு அப்புறம் லைஃப்பில் ஒன்றுமே தான் போயிடும் ஓகே. ஒரு பர்சன் கூட லவ் இல்லாத லைஃப்பை வாழவே முடியாது, அது புரிஞ்சுக்கோங்க ஓகேவா. நம்ம வாழ்றதுக்கு லவ் தான் தேவை ஓகேவா, இது தேவை இல்லை எப்படி சொல்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஜிம்மின் எனக்கு அது தெரியாது ஓகேவா, என்னால் விட்டு தர முடியாது ஜிம்மின், எனக்கு என்னோட ஜிம்மின் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய உட்காந்துட்டு ஜிம் தான் ரொம்ப அழகாங்க. பார்க்குறாங்க. ஜிம்மை கிஸ் பண்ணுறாங்க. சொல்லுங்க இதனால இருக்க முடியுமா, என் டச்சஸ் இல்லாமல் இருக்க முடியுமா கேட்குறாங்க. அந்த மாதிரி யோசிச்சு ப்ளீஸ் சொல்லிட்டாங்க. உண்மை சத்தியமாக நான் அப்படி ஃபீல் பண்ணவே இல்லையா, ஒன் டே கூட அப்படி ஃபீல் பண்ணவே இல்லையா சொல்கிறேன், என்னோட போகணும்னு நினைக்கிறியா, கான்ட்ராக்ட் மட்டும் தான் நமக்கு இருந்துச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்கிறாங்க. பாரு ஜிம்மின் நான் உனக்கு தெரியும் நம்மகிட்ட எதில் க்ளோஸ் ஆகன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்க முடியாது ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது, 2 வீக்ஸில் மேரேஜ் ஆக போகுது. இந்த தப்பாக எல்லாரும் உங்களுக்கு தப்பாக பேசுகிறத ஏற்றுக்க முடியல, எந்த தப்பாக பார்க்குறது எதுக்கு முடியாது. என் ஃப்ரெண்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு என் ஒயன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்குறாங்க, சத்தியமாக செத்தே போயிடும் ஒயன் ஜிம்மின் அப்படி ஜிம்மின் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஜிம்மின் சொல்லிட்டாங்க. சத்தியமாக ஒயன் பார்த்து இப்படி பண்ணிட்டியான்னு என்னை பார்த்து கேட்டானோ இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்து நான் ஒரு பார்வை பார்த்தா செத்த போயிடும் ஜிம்மின் சொல்லிட்டாங்க. இப்போ கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மின் சொல்லிட்டாங்க. பாருங்க எனக்கு அப்பா அம்மா இல்லை ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்பா அம்மா தெரியுமா, நாங்கள் வந்து ஒரே காலேஜில் படிக்கல, ஆனால் வேறு காலேஜில் படிச்சு கூட அவங்க ஸ்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவ்வளோ கேர் வச்சுருக்காங்க, எனக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஆனால் நான் எதிர்பார்த்தா அவங்கள்ட்ட அன்பை கொடுத்தாங்க, எனக்கு நான் கேட்டது கேட்காதமே கொடுத்தாங்க. எனக்கு அவங்க ஹர்ட் பண்ண மனசு வராது. என்னோட பிள்ளைக்ஸ் எல்லாரும் என்னை பார்த்து ஒரு வார்த்தை நீ நம்ம ஒயின் லைஃப்பை ஸ்பாட் பண்ணிட்டேன்னு கேட்டால் என்ன பண்ணுவோம் ப்ளீஸ் பாருங்க ப்ளீஸ் வெக்கிங் டியூ சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. பார்க்குறாங்க. இப்போ பாரு ஜிம்மின் மட்டும் தான் எந்த அளவுக்கு சாப்பிட்டோம் சொல்லி முடிச்சிட்டேன் ஓகே, அதுக்கப்புறம் கேட்கலாக்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே. நீ என்னோட கான்ட்ராக்ட் வரைக்கும் என் கூட தான் இருக்கணும் சரியாக சொல்லிட்டாங்க. நான் அதெல்லாம் கான்ட்ராக்ட்லாம் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணாமல் விட்டேன். நான் சொல்கிற வரைக்கும் அன்டில் நான் டயர்ட் ஆகிற வரைக்கும் நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும் ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நான் சொல்கிற வரைக்கும் என் கூட இருக்கும் ஓகே. எனக்கும் மேரேஜ் ஆனால் கூட நீ நானே இப்போ இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இருக்க தான் செய்வோம். நீ என் கூட இருந்துதான் நீ என்கிட்ட எங்கேயும் போக முடியாதுன்னு போக விடவும் மாட்டேன். நல்லா கேட்டுக்க ஓகே. யூ ஆர் மைண்ட் ஒன்லி மைண்ட், யூ ஆர் டோட்டலி மைண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டாங்க. சின்ன கேள்விப்பட்டிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. என் லைஃப்பை நீங்கள் சொல்கிறாங்க என்ன வேணும் எடுத்துக்கோ ஓகே. நம்ம லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ணவே இல்லை, உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், உன்னை எப்படி பார்த்துறா நான் எப்படி தான் இருக்கேன், நம்ம கூட தான் இருக்கேன், அதனால உங்களுக்கு என்ன வேணும் உன்னை ஏன்னா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அனௌன்ஸ் பண்ணுமா என்னோட ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அதனால் பண்ண முடியாது ஓகேவா, இந்த தப்பா இருக்குது அதனால் அது பண்ண முடியாது. என் அப்பா அம்மா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஓகே. அப்பா அம்மா ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் சொல்லிட்டு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆகும் வேணும், எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, ஆனால் எனக்கு நீங்கள் வேணும், எனக்கு நீ மட்டும்தான் சரியா, என்னால் உங்க கூட உங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ண முடியும் அப்படியே சொல்கிறாங்க. நீ தப்பாக சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. அதுக்கு ரெடியாகவே இல்லை. இப்போ
ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது, ஒரு பர்சன் இறங்கி வராங்க, ஒரு பர்சன் பார்க்குறாங்க, ஒயன் மேடம் ஆச்சு பார்த்துருக்காங்க. ஐயோ இப்போ நம்ம டேஸோட ஆஃபீஸில் பொண்ணு ஒரு பர்சன் வேறு இருக்காங்களே, இப்போ ஒயன் மேடம் இருக்காங்க வந்தாங்க பார்த்துருக்காங்க. மேடம் சொல்கிறாங்க டேங் இருக்காராச்சும் கேட்குறாங்க. இருக்காங்க மேடம் ஆனால் சொல்கிறாங்க. அவள் அதுக்கப்புறம் ஒயன் எதுவும் கேட்க டேரக்டாக கேபின் போயிட்டுருக்கா, ஒரு தேர்ட் ஃப்ளோரில் தான் இப்போ போயிட்டுருக்கா. ஜிம் பேக்கிட்டு எங்க சொல்கிறாங்க. இது கன்ஃபியூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா உனக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். 1 வீக்காக நீ வேறு சேர்த்துவங்கன்னு நான் சொல்லி நினைக்கிறேன். ஓகேவா அப்செட் ஆகிட்டு யார் கேட்குறாங்க. ஏன்னு சொல்கிறேன் எனக்கு தெரியும் ரொம்ப சென்சிட்டிவ் சொல்லிட்டு இப்போ அந்த வயசுல கொஞ்சம் ஹார்ட் ஆகிருப்பாங்க. ஒன்றும் இல்லை ஓகே நான் அரிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் வேணா எனக்கு எதிராக சொல்கிறாங்க. எப்படி ஜிம்மில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டீப்பாக. ஜிம்மில் கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணவே முடியல, அவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பக்கம் வயதை பார்க்குறேன். எனக்கு எதாவது கிளாரிஃபை பண்ணிடலாம். இதுக்கப்புறம் யாருமே டேவை தப்பு பேசக்கூடாது, அப்புறம் ஜிம்முக்கு தப்பு பேசக்கூடாது. செகண்ட் நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வயதா வந்துட்டு கேபின் வர ஓப்பன் பண்ணுறாட்டு அப்படின்னு சொல்ல வர. அதுக்கு முன்னாடி அவள் பார்க்குற விஷயம் அவளோட ஹார்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு. இப்படி அவள் இப்போ ஒயின் பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்துட்டு ஜிம்மில் அவ்வளோ ஹங்கரியாக ஒரு மாதிரி பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுறாரு. ஜிம்முக்கா கத்துறாங்க எங்க வேண்டாம் ஏங்க சொல்கிறாங்க. ப்ளீஸ் எங்க வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. யுவர் மைண்ட் ஒன்லி மைண்ட் அப்படி சொல்லிட்டு அங்கே ஜிம்மில் அவ்வளோ ஃபைட் பண்ணுறாங்க அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே. அது பார்க்குற ஒயனுக்கு அப்படியே ஹார்ட் பிரேக் ஆகிடுது. பார்த்துட்டு இருக்காங்க ஜிம்மின்னு அப்படி பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்மி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ப்ளீஸ் அப்படி ஜிம் சொல்லிட்டு கத்துறாங்க. டேக்கிட்ட பார்க்குறாங்க. உனக்கு முன்னால் இதுக்கப்புறம் ரெண்டு போகணும் யோசிக்க முடியாது சரியா, நீ யோசிக்கணும். எப்படி போதும் சொல்லிட்டு சரியா இல்லாமல் இருந்துருவா அப்படி கேட்குறாங்க. நான் நீ இல்லாமல் இருக்க மாட்டேன்றப்போ என்னால் மட்டும் நல்லா இருக்க முடியும் அப்படி கேட்குறாங்க. நான் உன்னை மேட்ச் படிக்க முடியாது, நான் எல்லாம் சொல்ல மாட்டேன். என்னால் மேட்ச் படிக்கணும் ரெஸ்ட் ஆஃப் பத்திரம் பார்த்துப்பேன். நீ கூட இருக்கலாம் ஓகேவா, நீ கூட மட்டுமே உன் பத்திரம் பார்த்துப்பேன் அப்படின்ட்டே நான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை அப்படி சொல்லிக்கிட்டே அப்படி அது மாதிரி இருக்காங்க. இது நம்ம என்னோட பார்க்க முடியல. அவள் கண்ணு அப்படி கலைஞ்சு போயிட்டு இருக்கு. அவளுக்கு மனசு அப்படி வலிச்சு அவளுக்கு தாங்க முடியாது. பையனை பார்க்குற பொடி பார்த்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் தண்ணி வச்சுக்கிட்டு அங்கே கூட போயிட்டு ஏன்னு சொல்லி ஜெம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் விட்டு எங்கேயும் போக முடியாது ஓகேவா, நம்ம போக விடவே மாட்டேன். இப்போ மைண்ட் வாழ்ந்து மைண்ட்ஸ்டே அதே ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒயின் பார்க்குறா. ஒயினுக்கு அப்புறம் இந்த ஹார்ட் பிரேக் ஆகிடுது. அதனால எதுவுமே சொல்ல முடியல. அப்படி இருந்துட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போய் உட்காரா. ஒரு மாதிரி அந்த ஆஃபீஸுக்கு ரூம் கொண்டு வந்து உட்காந்துட்டு போய் அழ ஆரம்பிக்கிறா. இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறா. மேடம் இப்படி கூப்பிட்றாங்க. இப்போது ஒயின் திரும்பி பார்க்குறேன். எனக்கு நான் பார்த்தது சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்களால தெரியும் எனக்கு அவங்க அடையோட செக்ரட்டரி ஓகே நிம்மி பேர் நிம்மி பார்க்குறாங்க. அது மேடம் சொல்கிறாங்க நான் பார்த்தது உண்மை நிம்மி எப்படி கேட்குறாங்க. இப்போ நிம்மி பார்க்குறாங்க. மேடம் தான் சொல்கிறாங்க சொல்லுங்கள். ஜெமினி இப்போ டேங்க் கிட்ட ரிலேஷன்ஷிப் பார்த்து கேட்குறாங்க. இப்போ அதை சொல்கிறாங்க சொல்லுங்கள். டேங்க்கும் ஜிம்மி கிட்ட ரிலேஷன்ஷிப் பார்த்து கேட்குறாங்க. டேங்க்கு எப்படி ஜிம்மி தெரியும், ஜிம்மிக்கு எப்படி தேவை தெரியும் சொல்லுங்க. ஜிம்மி கேட்குறா. ஒயின் கேட்குறா. இப்போ நிம்மி பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க சொல்லுங்கள். ஆக்சுவலாக மேடம் அன்றைக்கி அவங்க மீட் பண்ணது அன்எக்ஸ்பெக்டாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஆமாம் அவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு மீட்டப் வந்து அன்எக்ஸ்பெக்டாக நடந்துச்சு. அது எப்படி தான் சொல்கிறாங்க எப்படி சொல்லிட்டு ஒயின் கேட்குறத சொல்லுங்கள் எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் நிம்மி பார்க்குறாங்க. மேடம் உங்கள்கிட்ட நாங்கள் என்கேஜ்மெண்ட் ரிங்குக்காக அளவு சைஸ் கேட்க வந்து ஞாபகம் இருக்கா கேட்குறாங்க. நீங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்டோட கல்ச்சரல் ப்ரோக்ராமில் இருக்கோம்னு சொல்லி சொன்னீங்களே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அன்றைக்கிட்டே தான் சார் வந்து ஃபஸ்ட் டைம் ஜிம்மில் மீட் பண்ணாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் 6 months பிஃபோர் தான்டா நம்ம டே அண்ட் நிம்மி இருக்காங்க. இப்போ டே பார்க்குற நிம்மி என்ன விஷயம் கேட்குறாங்க. சார் மேடம் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒயின் மேடம் கிட்ட ரிங்கு அளவு சைஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. அதை நீ இப்போ வாங்கிட்டு வர சொல்ல நான் எப்படி சார் போக முடியும், அவங்களோட செக்ரட்டரி ஓகேவா, உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரி தான், அதுக்காக எல்லாருக்கும் நானே பண்ண முடியாதுல்ல, நான் போய் கேட்கலாம் ஆனால் அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க சார், ஃபீல் பண்ணுவாங்க சார் ப்ளீஸ் சார் அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த நிம்மி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. சரி வா சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. எங்கே இருக்கான்னு கேள்வி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிம்மி ஃபோன் பண்ணுறாங்க. ஒயனுக்கு இப்போ ஒயின் பண்ணுற ஹலோ நிம்மி சொல்கிறாங்க. ஒயின் மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுவா நான் என் ஃப்ரெண்டோட காலேஜ் இருக்க சொல்கிறாங்க. ஃப்ரெண்டோட காலேஜ் அது எங்கே இருக்க சொல்கிறாங்க. லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாங்க. நாங்கள் அங்கே வர மேடம் சொல்கிறாங்க. ஓகே சார் ஃபோன் வச்சுறாங்க. இப்போ நம்ம டே அண்ட் நிம்மி 2 பேரும் வந்துட்டாங்க. இந்த காலேஜாக கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. போய் வாங்கிட்டு வச்சுட்டாங்க சார். சார் கூட வாங்க சார், தப்பாக எடுத்துப்பாங்க நீங்கள் வாங்க சார் அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு விருப்பம் நினச்சிருவாங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதான் உண்மை சொல்கிறாங்க. பரவாயில்ல சார் வாங்க சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி நிம்மி கூப்பிட்றா. சார் டே ஒன்று 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஒரு காலேஜுக்குள்ள இந்த காலேஜ் தான் சொல்கிறாங்க. சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய ஸ்க்ரீனிங் சவுண்ட் கேட்குது. என்ன ஸ்க்ரீனிங் சவுண்டாக கேட்குறாங்க. அது கல்ச்சரல் ப்ரோக்ராம் சார் அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க வாங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் அந்த காலேஜோட ஆடிட்டோரியம் போகிறாங்க. அந்த ஆடிட்டோரியம் உள்ள என்ட்ரு ஆகும்போது தான் நிம்மி ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகுறாங்க. நிம்மி போட்டு டே வந்துருப்பாங்க. பார்க்குறாங்க. பார்த்தாக்க அந்த ஸ்டேஜில் ஒரு பர்சன் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் டான்ஸை பார்த்தா அந்த காலேஜே ஸ்க்ரீன் பண்ணிட்டு இருக்கு. பயங்கரமாக பார்ச்சிமீன் கற்றுட்டே இருக்காங்க. ஜிமின் அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வச்சுக்கணுவாங்க. அம்மா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஜிமினை. இப்போ டே பார்க்குறாங்க. டே அப்படி நின்றுறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்காரு. வச்சுக்கணுவாங்க அம்மா. இப்போ நிமிதா சார் அப்படி திரும்பி பார்த்து கூப்பிட்றா. பார்த்தா நம்ம ஜிமி டேவோட ஐஸு அந்த பர்சன் டான்ஸ் பண்ணுற பர்சன் மேலே தான் இருக்குது.
இப்போ நம்ம நிம்மி பார்க்குறேன், என்னடா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சாரை ஒரு பர்சன் இப்படி பார்க்குறாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என் கண்ணை என்னால் நம்ப முடியலையே. சார் நிம்மி பார்த்துட்டு இருக்கா, சார் டேங்க் சார் அப்படி கூப்பிட்றா, டேங்க் பார்க்குறான். நிம்மி சொல்கிறாங்க, சார் வாங்க போகலாம் அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க வாங்க சார் போகலாம் அப்படி சொல்லிட்டு நிம்மி கூப்பிட்றா. அப்போ நம்ம நீ இப்போ வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, இது நான் சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி க்ரௌடாக இருக்கு நீ போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிம்மியும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நிம்மி உள்ள போகிறா. நான் ஒயின் மேடம் எங்கே இருக்கேன் சொல்லிட்டு எக்ஸ் பண்ணுறா. இப்போ அவள் சொல்கிறேன் இந்த சீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ அவங்க போகிறாங்க. போயிட்டு வந்து பாருங்க மேடம் உங்களோட அளவு ரிங் கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ அவ்வளோ ரிங் போட்டிருக்காங்க, காட்டி கொடுக்குறாங்க சொல்லிட்டு இப்போ மைண்ட் பார்க்குற அவங்க டேங்க் சொல்கிறாங்க, டேங்க் வெளியிருக்காங்க ஆமாம் அந்த என்ட்ரன்ஸ் சொல்லி வைக்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ மொயின் நான் வர ஸ்டேஜ் வராங்க சொல்லி பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, டே மைன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க மைன் நாங்கள் கிளம்ப டைம் ஆக சொல்கிறாங்க. இப்போ மைன் பார்க்குறேன், அது சொல்கிறேன் ஃப்ரெண்டுக்குலாம் இன்ட்ரோ பண்ணுற சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் எனக்கு ஒர்க் இருக்குது நான் கிளம்புற சொல்லிட்டு நிம்மி வா சொல்கிறாங்க. இப்போ நிம்மி நாங்கள் அப்புறம் பார்க்குறேன் மேடம் சொல்லிட்டு வாங்க போகிறோம் சொல்லிட்டு பேர் போயிட்டாங்க. அன்னைக்கு தான் டே ஃபஸ்ட்டு இந்த ஜிம்மி பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 வீக் ஆஃப்டர் தான்டா நம்ம காய் பார்க்கலாம் டே டேங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, நீ வாங்க சொல்லாத பிளேஸ் ஆமாம் சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு சின்ன பிரச்சனை லாஸ்ட் என்ன பிரச்சனை சொல்கிறாங்க. ஆஃப்டர் பிளேஸில் ஒரு சின்ன ஒரு வீடு ஒன்று கிளாஸ் சொல்கிறாங்க. வீடு ஆமாம் ஒரு வீடு இருக்காது, பழங்காலத்து வீடு சொல்கிறாங்க. பழைய காலத்து வீடு ஆமாம் ஓல்டு ஹவுஸ் தான், அந்த ஹவுஸை சேல் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் சொல்கிறாங்க எனக்கு ஆமாம் ஆக்சுவலாக அந்த வீடு வந்து இப்போ ஒரு பர்சன் சேல் பண்ணியிருக்காங்க. அந்த பர்சன் எனக்கா வீட்டு தர மாட்டேன், எனக்கா வீட்டோட ஓனர் வந்து விற்க சொல்லல, ஜஸ்ட் அடகு வச்சிருக்காங்க, அடமானம் வச்சிருக்காங்க அந்த வீட்டை, அதுக்காக திருப்பி அவங்க வாங்கியிருப்பாங்க, என்னால் தர முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு காம்பராட்டி அந்த பிளேஸில் தான் ஷாப்பிங் மால் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுடா, ஆனால் அவங்க பிளேஸ் தரமாட்டாங்க, என்ன பண்ணிட்டோம் அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அது யாரும் சொல்கிறாங்க. அது இப்போ சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க அவன் வந்து ஃபைனான்ஸ் கொடுக்குறவன்டா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க வா நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இப்போ நம்மகிட்ட நிம்மி காய் மூணு பேர் ரெடியாகிட்டு போகிறாங்க. போயிட்டு ஒரு பர்சன் மீட் பண்ணுறாங்க. வந்து ஃபினான்ஷியலாக அமௌண்ட்டில் கொடுப்பாங்க இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டியோட பேப்பராக வச்சு மணி கொடுப்பாங்களா, அப்படி ஒரு பர்சன் தான். இப்போ டே போய் பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க. சரிங்க பாருங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. நீங்கள் பிஸ்னஸ் மேன் உங்களுக்கு என்ன சார் என்கிட்ட வேணும்னு கேட்குறாங்க. எதுக்காக பிளேஸ் தரமாட்டா சொல்லிட்டாங்க. சார் என் பிளேஸே இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பையன் என்கிட்ட அடகு வச்சிருக்காங்க சொல்லிட்டாங்க. எதுக்கு ஆமாம் ஒரு பர்சன் என்கிட்ட அடகு வச்சிருக்காங்க சரியா, அந்த ஒரு பையன் வந்து வீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆக்சுவலாக ஒரு பையனுடைய அங்கிள் ஆண்டி தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க பேருன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு நேம் சொல்கிறாங்க. சரி ஓகே அந்த பையனோட நம்பர் கொடுங்க சொல்கிறாங்க. அந்த நம்பர் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ அதே வந்து பையன் கால் பண்ணுறாங்க. ஒரு பர்சன் ஃபோன் போய்ட்டு ஹலோ சொல்கிறாங்க. இப்போ அது வாய்ஸ் கேட்டதே ஒரு மாதிரி இருக்குது. உன் பேர் பார்த்திங்களா கேட்குறாங்க. ஆமாம் பார்த்திங்க தான் அப்படியே அந்த பர்சன் சொல்கிறாங்க. நீ இந்த வீட்டை வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க என்னோட வீடு வந்துட்டு அடகில் தான் இருக்குது ஓகேவா, அந்த வீட்டை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க புரியுது. 1 வீக் பிஃபோரே எங்கள் அங்கிள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, வீட்டை சேல் பண்ணுறதா வச்சிடலாங்க. என் அப்பா அம்மா ஞாபகம் வச்சிருக்கேன், எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவங்க பெரிய வேறு வந்து இந்த வீட்டில் தான் இருக்குது, அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் வச்சிருக்கோம். நாங்கள் அதுக்காக மட்டும் தான் வீட்டில் பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அந்த வீடு அந்த பிளேஸ் மட்டும் மற்ற பிளேஸில் எங்களால் பண்ணிக்கோங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்னால் அந்த வீட்டை தரவே முடியாது ஓகேவா, நான் எந்த ஒரு ரீசனுக்காகவும் வீட்டை வந்து சேல் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம நேரில் மீட் பண்ணுவேன் அப்படி கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க நம்ம நேரில் மீட் பண்ணுவோம் அப்படி சொல்கிறாங்க. சரி நீங்கள் லொக்கேஷன் சொல்லுங்கள் நான் வரேன் சொல்கிறாங்க. ஈவினிங் சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் சொல்கிறாங்க. ஈவினிங் அந்த பிளேஸ்க்கு அந்த பர்சன் வராங்க. அவர் கெஸ்ட் பண்ண மாதிரி அதே பையன் தான். இப்போ பார்க்குறாங்க. நீ தான் பார்த்திங்களா கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் பார்த்திங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு இந்த வீட்டை சொல்கிறாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. பாரு அந்த வீட்டை நீ அவன்கிட்ட மீட் பண்ண வீட்டை எடுக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டான் சரியா சொல்கிறாங்க. அந்த வீடு வேற யாருக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அந்த வீட்டை நானே மீட்டு மட்டும் கொடுக்குறேன் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அந்த வீட்டை மீட்டு மட்டும் கொடுக்குறேன் சரியா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு யார் கேட்குறாங்க. என் பேர் சொல்கிறாங்க. பேர் சொல்கிறாங்க என் பேர் டேங் அப்படி சொல்கிறாங்க. சரி நீங்கள் எதுக்காக சொல்கிறாங்க. அந்த வீட்டை சுற்றி ஒரு பேச நான் வாங்கியிருக்கேன் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் ஆல்ரெடி வாங்கிட்டேன் ஓகேவா, அந்த வீடு மட்டும் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, பட் இப்போதைக்கு எங்கள் வீடு எதுவும் பரவாயில்ல தோணுது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அந்த வீடு எதுவும் பண்ண மாட்டேன் ஓகேவா, ஆனால் எனக்கு அதுக்கு ஃபேவர்னு ஒன்று பண்ண சொல்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. அந்த வீட்டு நான் உனக்கு வந்துட்டு ரிட்டர்ன் வீட்டு கொடுத்துட்டேன், ஆனால் அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் சொல்கிறாங்க. என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எதனா ஒர்க் பண்ணி தரமா அப்படின்னு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ஒர்க்கில் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என் கூட இருக்கணும் சொல்கிறாங்க. பார்த்துன்னு சொல்கிறாங்க. நீ என் கூட இருக்கணும் சொல்கிறாங்க. எனக்கு புரியல சொல்கிறாங்க. பெனிஃபிட் அப்படி சொல்கிறாங்க. இல்லைனாக்கா அந்த வீட்டை சொல்கிறாங்க. அந்த வீட்டை சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ ஒரு ஃபோட்டோ ஒரு டெமோ காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பிளேஸோட சுற்றி எல்லாமே க்ளீன் பண்ணுறாங்க. அந்த வீட்டை இடிக்க ரொம்ப நேரம் ஆகாது, ஏன்னா அது ஓல்டு ஹவுஸ் தான், கொஞ்சம் டச் பண்ணால் கூட விழுந்துடும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகே அவர் அந்த வீட்டோட எவ்வளோ சென்டிமெண்ட்டாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ எமோஷனலாக அந்த வீட்டோட இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதனால தான் சொல்கிறேன். நீ இப்படி சொன்ன இப்படி எதுவும் பண்ணாமல் இப்படி நான் சொல்கிறது ஓகே சொன்னாக்கா இந்த வீட்டை நான் சேவ் பண்ண ஓகேவா, எனக்கா இந்த வீட்டை டச் பண்ணாமல் என்ன பண்ணுமோ அதை பண்ணிப்பேன், அப்படி இல்லைனாக்கா இது வேறு மாதிரி மாறிடும். எனக்கா இப்போ வீட்டுக்கு எனக்கு சொந்தமானதாக இருக்குது சொல்கிறாங்க. நான் வீட்டை வச்சுருக்கேன், இப்போ அதை உன்ட்ட நான் கொடுக்கணுமா இல்லை என்ன பண்ணணும் நீ சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பேசுங்க சொல்கிறாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா, எனக்கு அது நீ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு நீ வேணும் ஓகேவா, எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என் கூட இருக்கலாம் நான் சொல்கிற வரைக்கும், எனக்கு நான் போர் அடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது க்ரேஸியாக ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. மேபி அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஒன்று பார்த்ததுக்கப்புறம் ஓகேவா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜிம்மி, நீ கூட இருக்குனாக்க இந்த வீட்டை எதுவும் பண்ணக்கூடாது, உங்கள் பேரண்ட்ஸ் ஞாபகமாக எப்போது வீட்டை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேவா, அந்த வீட்டை ஈவன் ரெனோட் கூட பண்ணலாம் ஓகேவா சொல்கிறாங்க. எதுக்காமோ அந்த வீட்டை ரெனோட் கூட பண்ணலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க.
என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. உங்கள் வீட்டை பழைய மாதிரி கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி வச்சிருக்கலாம், ஓகேவா? சேஃப் அந்த வீடு எதுவும் ஆகாத மாதிரி, இது எவ்வளோ எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி பத்திரமா வச்சுக்கலாம். உனக்கு எல்லாமே படம் ரெடியாக இருக்கேன். அந்த வீட்டை உனக்கே ரிட்டன் திருப்பி கொடுக்கலாம், ஓகேவா? எனக்கு ஜஸ்ட் நான் சொல்லிட்டு உபே பண்ணுவோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு போகல, நீங்கள் எதனால் அப்படி கேட்குறாங்க? 1 வீக் பிஃபோர் உன்னை பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்காக சொல்கிறாங்க? சம் ஒர்க் விஷயமும் காலேஜுக்கு வந்தேன் அப்போ உன்னை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஓகேவா? அந்த ரீசன் தான் உனக்கு இந்த வீடு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இருக்கிற வீடு மட்டும்தான். ஜிம்மில் அம்மா சொல்லியிருப்பாங்க அந்த வீடு வந்துட்டு எப்போ பத்திரமா வச்சுக்க சொல்லியிருப்பாங்க. ஜிம்முக்கு ஏன்னா நாங்கள் இங்கே இருந்தால் நீங்கள் இருந்தால் நாங்கள் கூட இருக்க மாதிரி தான், நாங்கள் இங்கே தான் இருப்போம் சொல்லியிருப்பாங்க. கிரேவேர் கூட வீட்டில் தான் இருக்குது. அதனால் ஜிம்முக்கு அது மாதிரி இருக்குது. எனக்கு அவங்க ஃபேமிலி அந்த எல்லாரும் கிரேவேருமே அங்கே தான் இருக்குது. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸு ஜிம்மில் அப்பா அம்மா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அதனால் ஜிம்முக்கு வீட்டில் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அந்த வீட்டை ரொம்ப பத்திரமா வச்சு நினச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த வீட்டை சேல் பண்ணது ஜிம்மில் அங்கே தான் இப்படி அடகு தான் வச்சுருப்பாங்க. இந்த பையன் வீடு பார்க்க சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க வீட்டை எதுக்காக இழந்துக்கூடாது தோணுது. எனக்கு அது வட்டி கட்டி முடிச்சது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ மணியில் அவங்க வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அதான் ஃபைனான்ஸ் தராங்க, வட்டி வர அதிகமாக இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. 1 வீக் டைம் தரேன் 1 வீக் டைம் தரேன், ஓகேவா? நீ யோசிச்சுட்டு சொல்லு அப்படி சொல்லிட்டு அவர் ஃபோன் நம்பரை ஜிம்மில் ஹேண்டில் வச்சுட்டு போயிடுறாரு. இப்போ 1 வீக் ஆஃப்டர் தான் ஜிம் பார்க்குறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனும் வீட்டை வந்து வச்சுக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. செகண்ட் வந்துட்டு ஜிம்மில் அவ்வளோ மணி ரெடி பண்ணி இப்போதைக்கு வீட்டை இது பண்ண முடியாது. ஆனால் அந்த ஃபைல் அவர்கிட்ட வேணும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம்? ஜிம் தான் சரி ஓகே சொல்லிட்டு 1 வீக் ஆஃப்டர் தான் கால் பண்ணுறாரு. இப்போ மட்டும் அவங்க கால் பண்ணுறேன். ஹலோ சொல்கிறாங்க. நான் ரெடி தான் சொல்கிறாங்க. என்ன சொன்னால் சொல்கிறாங்க நான் ரெடி அப்படி ஜிம் சொல்கிறாங்க. பட்டேவும் ஓகே. இப்போ எங்கே இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நான் பேஜில் ஸ்டே பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகே ஈவினிங் லக்கேஜ் ரெடி பண்ணிட்டு நான் வரேன் சொல்கிறாங்க. ஜிம் சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. ஈவினிங் தான்டா அவர் பேஜில் வந்துட்டு எல்லா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க. அவர் வந்து மூவ் ஆன் பண்ணுறாரு. இப்போ போயிடலாம் நம்ம ஜிம்மில் கேட்டுருக்காங்க. இப்போ முட்டையும் நிம்மி தான் போயிருக்காங்க காரில். டே பார்க்குறேன் நிம்மி நீ போய் லக்கேஜ் வாங்கிட்டு வா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு நிம்மி போகிறாங்க. சார் கொடுங்க சொல்கிறாங்க. இல்லை நானே சொல்கிறாங்க. இல்லை கொடுங்க சார் அப்படி சொல்லிட்டு நிம்மி நம்ம ஜிம்மில் லக்கேஜ் வாங்கிட்டு வந்துருக்காங்க. அவங்க டிக்கில் வைக்கிறாங்க. இப்போ நம்ம கார்டை ஓப்பன் பண்ணி வராங்க. நிம்மி வந்துட்டு ஜிம்மில் பக்கத்தில் உட்காராங்க. டே பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நிம்மி உட்கார சொல்கிறாங்க. நிம்மி வந்து ஃப்ரெண்டில் உட்காராங்க. நம்ம டே பார்க்குறாங்க. போகலாமா அப்படி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. டே தான் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பார்த்தா கையில் ஒரு பிளாக் கலர் ஃபைல் தராங்க. அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறா. ஜிம்முக்கு அந்த வீட்டு அவருக்கே சொந்தமானது. இதுக்கப்புறம் யாருமே வீட்டை வந்து வாங்க முடியாது. இவன் அடகு கூட வைக்க முடியாது. அந்த ஒரு ஃபைல் வேறு யாரும் அந்த கூட யூஸ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. டேவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்மில் டே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்னையே பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டே கொஞ்சம் கூட கம்ப்ளீட்டாக ஜிம்மில் எப்படி பெக் பண்ணிடுறாங்க. எனக்கு 1 வீக் ஆகுது நான் பார்த்துட்டு தூங்க டே சொல்கிறாங்க. லிமிக்கு அது லிசன் பண்ணுறாரு. லிமிக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்த்துட்டே இருக்காங்க. எதுவுமே சொல்லாமல் ப்ரொஃபைலில் ஜிம்மில் 2 பேரும் மேன்ஷன் போகிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நிம்மி லக்கேஜ் எடுத்துருவோமா சொல்லிட்டு அவர் வந்து ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் மட்டும் போயிட்டு இருக்காங்க. டே அந்த ஹேண்ட் பிடிச்சி கூப்பிட்டு போயிருக்காங்க. நிம்மிக்கு புரியல இது எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு வந்துருக்காங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு ஜிம்மில் லக்கேஜ் வாங்கிக்கிறாங்க. மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு ஜிம்மில் மேலே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு வராங்க. நம்ம நிம்மி சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க இது யாருக்கும் தெரியப்பட வைக்க சொல்கிறாங்க. எஸ்பெஷலாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிம்மியும் சார் என்ன சொல்கிறாங்க இது நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. மேரேஜுக்கு டைம் இருக்கா சொல்கிறாங்க. இருக்குது சார் என்ன சொல்கிறாங்க இதை மெயின்டெனன்ஸ் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிம்மியும் ஓகே சார் அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிம்முக்கு என்ன தேவை ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் என்ன வேணாலும் நம்ம டே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வாங்க போவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அவர் வந்து நிம்மியை வாங்க சொல்ல மாட்டார். அவரே வாங்குவார். வந்து அவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அவர் அங்கேயே காலேஜுக்கு வந்து ட்ராப் பண்ணுவார். எனக்கு அந்த காலேஜுக்கு என் ஒயின் படிக்கல இல்லையா அதனால் நம்ம அதை டே வந்துட்டு காலேஜுக்கு அவரே ட்ராப் பண்ணுவார். அதை பிக் பண்ணுவார். எல்லாமே இதுக்கு அவரை பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் யாரையும் கேர் பண்ணி பார்த்துருக்க மாட்டார். அந்த அளவுக்கு அவங்க அப்பா கூட அவர் கேர் பண்ண மாட்டார். ஆனால் ஜிம்மி ரொம்ப கேர் பண்ணுவார். இது எல்லாமே அவங்க லைஃப் நடந்திருக்கும். இப்போ ப்ரெசென்ட்டில் நிம்மி சொல்கிறாங்க. நம்ம ஒயின்கிட்ட இப்படி தான் மேடம் 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 6 மந்த்தாக சார் இது கூட இருக்காங்க. அவர் ரொம்ப கேர் பண்ணுவார். எல்லாம் எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பார். கேட்காது வாங்கி கொடுத்துருவாங்க. அவர் மூவிக்கு எல்லாமே சொல்லிட்டு இப்போ ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது கேட்குற ஒயினுக்கு அவ்வளோ ஹார்ட் பிரேக்காக இருக்குது. அப்போ நான் யார் நிம்மி அப்படி சொல்லிட்டு இந்த ஒயின் கேட்குறா. நிம்மிக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது மேடம் சொல்கிறாங்க. அப்போ நான் யார் கேட்குறாங்க அது சொல்கிறாங்க. சரி நாங்கள் யார் எதுக்காக எப்படி இதை சொல்கிறாங்க சார் சொல்லலாம் சொல்கிறாங்க. அது பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் அப்படி சொல்கிறாங்க. பிஃபோர் மேரேஜ் நம்மகிட்ட அது தப்பு யாரும் கேட்குறாங்க. இப்போ நம்ம நிம்மிக்கு என்ன சொல்ல தெரியல மேடம் அதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிம்மி என்ன சொல்ல தெரியல அமைதியாக இருக்காங்க. இங்கே பாருங்க நான் இங்கே வந்ததோ இல்லை இந்த மாதிரி நான் பார்த்தது எதுவும் தெரியக்கூடாது சரியாக சொல்கிறாங்க. இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எனக்கு ட்ரூவாக இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஒரு பொண்ணா நீங்கள் எனக்கு ட்ரூவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்கிறான். நிம்மியும் ஓகே அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறா. நம்ம ஒயின் அப்படியே டேஸ்ட்லாம் ஆஷா வெயிட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு கேம் இருக்குல்ல அதை நான் ப்ளே பண்ணுறேன். அவங்க எப்படி என்கிட்ட ப்ளே பண்ணி எப்படி என்னோட ஃபீலிங்ஸ் அது வரைக்கும் ட்ரை பண்ணி படிச்சிருக்க செகண்ட் என்னோட ஃபேமிலி ரெப்புடேஷன் எல்லாமே போயிடும்ல. இப்போ என்ன